வெயில் மண்டைய புழக்குது. மாமா நான் டிராக்டர் ஓட்டுறேன் மாமா. அதெல்லாம் ஓட்டலாம், உனக்கு இல்லாததா? ஏய் சரவணா சும்மா இருடா. என்னங்க நீங்க புள்ளைய போய் அதட்டிக்கிட்டு சும்மா இருங்க. நான் தான் ஓட்டுறேன். கண்ணு மாமா வீட்டுக்கு போனதும் அங்க போய் ஓட்டலாம் என்ன? சரி அத்தா. என்ன நம்ம நல்லதானே இருக்கோம்? ஏமா என்னாச்சு? நமக்கு என்னென்ன குறைச்சல்? என்ன நமக்கு இருக்கிற சொத்துக்கும் வசதிக்கும் நாம நினைச்ச பொருளை வாங்கலாம்ல? நீ என்ன சொல்ல வர? எல்லாம் முருகேசனை பத்தி தானே. முருகேசனுக்கு என்ன? நாம எல்லாரும் நல்ல காரு வண்டி வசதியோட இருக்கோம். இவன் எதுக்குன்னு இப்படி ஓட்ட வண்டியை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான்? அந்த புள்ள சரசுவ பாத்தீங்களா? போட்டுக்கிறதுக்கு ஒரு நல்ல நகை நட்டு கூட இல்ல, கட்டிக்கிறதுக்கு ஒரு நல்ல புடவை கூட இல்லாம இருக்கு. பாக்குறதுக்கே ரொம்ப வேதனையா இருக்குன்னு. என்னமோ நாங்க அவனையும் அவன் பொண்டாட்டியும் சரியா கவனிக்காத மாதிரி எல்லாம் பேசுற நீ. நாம எது கொடுத்தாலும் வேண்டாம்னு சொல்றாமா? ஏன் என்னவா? எதையும் சொந்தமா தான் எடுப்பேன்னு சொல்றான். பணம் காசு கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்கிறானே. ஐயா காசு கொடுத்தப்ப கூட வாங்கலையா? எதுக்கு அப்படி கிடக்கணுமா? நம்ம சொத்த ஊரே தின்னுகிட்டு கிடக்கு, இவன் திங்க கூடாதா? ஊர்ல 4 பேர் பார்த்தா என்னென்ன சொல்லுவாங்க? இவங்க எல்லாரும் கார் வண்டியோட வசதியா இருக்காங்க, இந்த முருகேசனை மட்டும் கஷ்டப்படுற மாதிரி வச்சிருக்காங்கன்னு சொல்ல மாட்டாங்க? நம்ம 5 பேர்ல அவன் ஒரு தனி ஆளுமா, உனக்கு தெரியாதாது? நாம தானே அவனுக்கு எடுத்து சொல்லணும். நானும் சொல்லி பார்த்துட்டேம்மா, அவன் கேக்குறதா இல்ல. தான் சொந்த முயற்சியில முன்னேறி காட்டுவேன்னு கங்கணம் கட்டிட்டு அலையறான். நல்ல விஷயம் தானே, நமக்கு தோணாதது அவனுக்கு தோணுது. பாவம் அந்த பிள்ளை சரசு, அவளை எதுக்கு கஷ்டப்படுத்தணும்? அட அவளையேமா கஷ்டப்படுத்துறான்? அத ராணி மாதிரில வச்சு பார்த்துட்டு இருக்கான். கல்யாணம் பண்ணிட்டு வந்த வீட்டுல இருந்து கூட ஒரு குண்டுமணி நகை கூட அவனுக்கு வேண்டான்னுட்டான். அன்னில இருந்து இன்னி வரைக்கும் எதையும் எதிர்பார்க்காமல இருந்துட்டு இருக்கான். அண்ணே அவங்க வீட்டுல இருந்து நம்ம எதையும் எதிர்பார்க்க வேண்டாண்ணே. இத பாருங்க அண்ணே, இந்த தடவை அந்த புள்ள சரசுக்கு நாம ஏதாவது நகை நட்டு செஞ்சு போடணும்னு. பாவம் அவ மத்தவங்களை எல்லாம் பார்த்தா அவ மனசு எவ்வளவு வேதனைப்படும். வாய் வயிறுமா இருக்கிற இந்த நேரத்துலதான் அவ ஆசைப்பட்ட மாதிரி ஏதாவது செய்யணும்னு. அப்பதானே அவ சந்தோஷமா இருப்பா. இந்த பையன் முருகேசுக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு. காமாட்சி, உன் ஆதங்கம் எனக்கு புரியுதுமா. அவன் ஹரிச்சந்திர மாதிரில இருக்கான். ஆமா, ஹரிச்சந்திரமா இருந்தா அப்படியே இருக்க வேண்டியதுதான். ஏதாவது செஞ்சு 4 காசு சம்பாதிக்க வேண்டாமா? எப்படித்தான் இவன் பொழைக்க போறானோ. விட்டுருமா, நான் ஏதாச்சும் சொன்னாலே அவன் கோச்சுக்குவான். நீ அவன் கண்ணு முன்னாடி நேரம் எதுவும் சொல்லிவிடாதாமா, அப்புறம் திருவிழாக்கு வந்த இடத்துல சந்தோஷம் கெட்டுப்பட சொல்லிவிட்ட. சாப்பிடுறா, இந்தா நீ சாப்பிடுறா. எல்லச்சாமி கோவில் வந்துருச்சு, வா சாமி கும்பிட்டு வரலாம். சரிங்க. கற்பூரம் வச்சிருக்கியா? எடுத்துட்டு வந்திருக்கேங்க. ஆண்டவா, வா போலாம். ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்க. வீட்டுல போய் பேசிக்கலாண்டி. அங்க போய் பேச முடியாதுங்க. அங்க எல்லாரும் இருப்பாங்கல்ல. இருந்தா என்ன, அவைகளுக்கு தெரியாம நாம என்ன விஷயம் பேசுற போறோம்? உங்க அக்காவை பாத்தீங்கல்ல? ஏன் இப்படி கேக்குற? எப்படி இருக்கிறாங்க? நல்லா தாண்டி இருக்காங்க. எங்க அக்காவோட சரவணன் கவனிச்சியா எம்புட்டு அழகா வளர்த்து வச்சிருக்காங்கன்னு? அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க மட்டும் ஏங்க இப்படியே இருக்கீங்க? என்னடி நல்லா தானே பேசிட்டு வந்த, என்னாச்சு உனக்கு? போங்க, நான் இந்த வருஷம் திருவிழாக்கு வரல. என்னடி கிளம்புற வரைக்கும் நல்லா தானே வந்த? எல்லா பிள்ளைகளுக்கும் என்னென்ன வேணும்னு தேடி வாங்கின, இப்ப என்ன வந்துச்சு உனக்கு? நான் வரலங்க. என்னடி இப்பதான் அண்ணனி அக்காவையும் பார்த்து வந்திருக்கோம்ல, அவங்க நாம வருவோம்னு வீட்டுல போய் சொல்லியிருப்பாங்களே.
பையன் பாண்டி வர காத்துட்டு இருப்பான். இப்ப திடீர்னு சொன்னா என்னடி அர்த்தம்? இப்ப உங்க அக்காவை பாத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இப்படி பேசுறேன். என்ன பார்த்த? என்ன சொல்ற? போன திருவிழாவுக்கு வரும்போது உங்க அக்கா பஸ்ல தானே வந்தாங்க. ஆனா இந்த திருவிழாவுக்கு கார்ல வந்திருக்காங்க. அதுவும் இல்லாம அவங்க கழுத்தை கவனிச்சிங்களா? எம்போட்டு நகைங்க போட்டிருக்காங்க. அதுவும் இல்லாம வைர நெக்லஸ் வேற. உனக்கு ஏண்டி புத்தி இப்படி கெட்டு போய் கிடக்கு? எங்க அக்காவை பார்த்து பொறாமப்படுறியா? நான் ஏங்க மதுரையை பார்த்து பொறாமப்பட போறேன்? எல்லாம் உங்களுக்காக தான் சொல்றேன். அவங்க மட்டும் காரும் நகையுமா வந்து இறங்கும் போது நாம மட்டும் அவங்க முன்னாடி இந்த ஓட்ட வண்டியில வந்து இறங்கினா நல்லாவா இருக்கும்? அதுக்கு தான் சொன்னேன். இந்த பார் சரசு, இப்படி பேசுறது எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாது. அடுத்தவங்க வச்சிருக்கிறத பார்த்து பொறாமப்படாத. நாம சந்தோஷமா இருக்குமா அதை மட்டும் பாரு. அதான் வாழ்க்கையில என்னைக்கும் நிம்மதி தரும். அடுத்தவங்க வச்சிருந்தா அதை பத்தி நான் எங்க பேச போறேன்? உங்க ஐயாவுக்கு அவங்க மட்டும் பிள்ளைங்க இல்ல, நீங்களும் புள்ளதான். இப்ப அதுக்கு என்னடி? ஊருக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் என்னாச்சு உனக்கு? நான் யாரு? இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு ஏண்டி இந்த சந்தேகம்? நீ என் பொண்டாட்டி தானே? பொண்டாட்டின்னு தெரியுதுல்ல. இந்த கழுத்துல கிடக்கிறது ஊர்க்காரங்க எல்லாம் தங்கம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இது எனக்கு இல்ல தெரியும் கவரிங்கன்னு. அதனால வீட்டுக்கு போனதும் ஐயா கிட்ட சொல்லி உங்க அக்கா போட்டிருக்க நகை மாதிரியே எனக்கும் வாங்கி தரணும். ஓங்கி அரைஞ்சன பாரு. எங்க அக்கா போட்டிருக்கிற நகையெல்லாம் எங்க ஐயா கொடுத்தது மட்டுமா? எங்க அக்கா வட்டிக்கு கொடுத்து சிறுக சிறுக சேர்த்து ஒவ்வொரு நகையா வாங்கி வச்சிருக்கு. நீங்களும் ஐயா கிட்ட பேசி பணத்தை வாங்கி வட்டி கொட வேண்டியதானே? சரசு, என்ன பத்தி தெரிஞ்சிருந்து இந்த மாதிரி பேசுறது நல்லா இல்ல. இந்த மாதிரி எந்த நினைப்பும் மனசுல வரக்கூடாது. ஊர்ல இருக்கிற எல்லாரும் பெரிய ஐயா குடும்பம் தான் ஒத்துமைக்கு அடையாளம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அடையாளத்தை அழிச்சுடாத. இங்க பாருங்க, நீங்க இப்படியே வேதாந்தம் பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்களை எல்லாரும் அழிச்சு போடுவாங்க. அப்படி சொல்லாதடி, எனக்கு கோபம் வரும். நல்லா இருக்கிறவங்க எல்லாம் நம்ம குடும்பத்துல உள்ளவங்க தான். அதை நீ ஏன் பெருசா எடுத்துக்கிற? வண்டி செத்த நேரம் நின்னுடுச்சு, குழந்தைங்களுக்கு வாங்கிட்டு வந்ததெல்லாம் வீணாயிடுச்சு, பாண்டி பைய காத்துட்டு இருப்பான்னு சொன்ன. இப்ப இம்புட்டு நேரம் என்ன நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வி கேக்குற. எதுவா இருந்தாலும் திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். ஆமா, நான் கேட்டு எதை நீங்க செஞ்சிருக்கீங்க? ஒரு நாளைக்கு நான் சொன்னதை நீங்க நினைச்சு பாப்பீங்க. சரி வாங்க, அப்புறம் நம்மள காணோம்னு ஆளை விட்டு அனுப்புவாங்க. வா.